ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் கலர் டெய்ஸி வச்சு ஒரு ஹேங்கிங் பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங் செய்ய செயின், ஐ பின்ஸ், 2 ஜம்ப்ரிங்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலாஸ்டிக் தேவையானவங்க எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மீடியம் சைஸில் தான் செய்ய போகிறோம். அதனால் நான் ஒரு 90 பீட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பிளாக் பீட்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே நீங்கள் அந்த எலாஸ்டிக்கில் ஒரு பீடை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நான் மேக் பண்ணுறேன். அதனால் நான் 80 பீட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவங்கவுங்க வளர்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீட்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் நாட் போடணும். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. அகைன் இன்னொரு நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு நாட் போடுங்க. அதுக்கப்புறமே அதுலேயே இன்னொரு நாட் போடுங்க. இதேமாதிரி நல்லா போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் நாட் போடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த எலாஸ்டிக் லூஸ் ஆகி பீட்ஸ் எதுவுமே கீழே விழாமல் உங்களுக்கு ரொம்ப டைட் கொடுக்கும். அதுமாதிரி டபுள் நாட் போட்டு எக்ஸ்ட்ரா எலாஸ்டிக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க்கில் ஒரு க்யூட்டாக ஒரு பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி சாம் ஆட் பண்ணி ஹேங்கிங் வைக்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ ஜம்ப்ரிங்கை எடுத்து அதில் நம்ம எலாஸ்டிக்கில் வச்சு நம்ம அந்த சாமை ஆட் பண்ணிடலாம். பிங்க் கலர் டெய்ஸி சாமை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த பிரேஸ்லெட்டோட மொத்த ப்ரைஸே பார்த்தீங்கன்னா நான் 50 தான் சார்ஜ் பண்ணேன் அவங்கக்கிட்ட. நார்மல் பீட்ஸில் சாம் வச்சு ஹேங்கிங் வைக்கிறதுக்கு நான் 50லேருந்து 55 வரைக்கும் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணி விடுங்க அந்த சாமை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண அந்த ஜம்ப்ரிங் லூஸ் ஆகி கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா டைட் பண்ணி விடுங்க. அதை பாருங்கள், க்யூட்டான ஒரு சாம் வச்சு ஒரு பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஹேங்கிங் நம்ம செட் பண்ணலாம். ஒரு பிளாக் கலர் பீட்டில் ஐ பின்னை வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க ஐ பின்ஸெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வளைச்சி விட்டுடலாம். வளைச்சி விட்டிங்கன்னா இப்போ இந்த பீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஹேங்கிங்கில் செட் பண்ணிக்கலாம். அதில் இருக்க கேப்பில் இந்த செயினை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஜம்ப்ரிங்குமே இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஜம்ப்ரிங் இன்னும் நம்ம யூஸ் பண்ண ரொம்ப கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அதனால் அந்த செயின்லேயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இந்த ரிங்கை யூஸ் பண்ணி அந்த செயினில் கரெக்டாக இதுக்கு ஒரு 2 பீடு தள்ளி அந்த ஹேங்கிங்கை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம சேனலில் பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோ, பிரேஸ்லெட் மெட்டீரியல்ஸ் தான் அன்பாக்சிங் பண்ணுறது, இந்த மாதிரி பிரேஸ்லெட் ரிலேட்டடான வீடியோஸும் வரும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 2 டேஸ்லேயே உங்களுக்கு அது ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா 3மே இன்றைக்கி வந்து ஆர்டர்ஸ் தான். ப்ளைன் பிரேஸ்லெட்டும் 2 ஹேங்கிங் பிரேஸ்லெட்டுமே. இந்த 2 ஹேங்கிங் பிரேஸ்லெட்டுமே நான் 55 சார்ஜ் பண்ணுறேன். ப்ளைனுக்கு வந்து 30 சார்ஜ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.